ஸோ சேனல் இமான்ஸ் என்சைக்ளோபீடியா இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11th வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், அதாவது செல் சுழற்சி அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். அந்த லெசன்ல நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சைட்டோகைனசிஸ், கேரியோகைனிஸ் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சைட்டோகைனசிஸ் அப்படின்னா சைட்டோபிளாஸ்டோட அந்த டிவிஷன்ஸ், சைட்டோபிளாஸ்ட பகுப்படைய வைக்கிற அந்த சிறப்பான நிகழ்வு அப்படி சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு பாக்குறப்ப கொஞ்சம் புதுமையா இருக்கும். பயாலஜியை பொறுத்த அளவுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட கம்பேர் பண்றப்ப பயாலஜில நீ இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த ஞாபகம் வச்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு வேர்ட்ஸையும் என்னென்ன மீனிங், அந்த மீனிங்கோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ட்ரை பண்ணணும். அது பூராமே இந்த லத்தின் டெரிவேட்டிவ்ஸா இருக்கும். லத்தின் டெரிவேட்டிவ்ஸ், கிரீக் டெரிவேட்டிவ்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் சத்தே இருக்கும். ஓகே, இப்ப இந்த செஷன் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செல் சுழற்சி அப்படின்னா என்னது, அது வந்து எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணலாம் நம்மளால, இது எந்த அளவுக்கு இருக்கு, ரிசர்ச் லெவல்ல எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதை வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட டாபிக் எல்லாமே இமான்ஸ் என்சைக்ளோபீடியா அந்த லோகோ அடிப்படையில் பார்த்தோம்னா E=mc² அந்த ஃபார்முலாவே வந்து முடியும். அதே கோர் பாயிண்ட், அது இங்கேயும் டச் பண்ணியிருப்போம். அதனால இந்த செல் பிரிதல், செல் டிவிஷனுக்கு பக்கத்துல E=mc² போட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம எடுத்துவோம் இந்த டைப் ஆஃப் செல் டிவிஷன்ஸ், என்னென்ன செல் டிவிஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் செல் டிவிஷன் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது வந்து ரிசர்ச் லெவல்ல இருக்குது. முதல்ல உங்களுக்கு தேவையானது செல் டிவிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. செல் டிவிஷன் வேற ஒன்றும் இல்லை, மல்டிபிகேஷன்ஸ் ஆஃப் செல்ஸ், மல்டிப்ளை ஆகுறது, க்ரோத் ஆகுறது அப்படின்னு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது முழுமையான பெர்ஃபெக்டான ஆன்சர் கிடையாது. செல் டிவிஷன்னா மல்டிபிகேஷன் மட்டுமே ஆகுமா, அதாவது பெருக்க மட்டுமே அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல்லா நேரத்திலும் இது வந்து பாசிபிள் கிடையாது. இந்த மியாசிஸ் செல் டிவிஷன்ஸ் இதுல வர்றப்ப இந்த பகுதியா குறையும், பகுதியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மைட்டாசிஸ், ஏமைட்டாசிஸ் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி செல் டிவிஷன். ஆனா இந்த மியாசிஸ் செல் டிவிஷன்ஸ் இந்த இது மட்டும் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தீஸ் டூ. இந்த ரெண்டுல இருந்தும் குவைட் டிஃப்ரெண்ட் ஆகும், கொஞ்சம் மாறுபாடு அடையும். இப்ப செல் டிவிஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டு அதோட வகைகளை உண்மைன்னா பார்த்துட்டு, செல் டிவிஷன்ல ஐன்ஸ்டீனோட ஃபார்முலாவுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்க்க போறோம். தென் செல் டிவிஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், செல் டிவிஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா, ஒரு உயிர் உள்ள உயிரற்ற பொருட்கள், பயாட்டிக், ஏபயாட்டிக்ஸ், அதாவது உயிருள்ள உயிரற்ற பொருளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கிய வேறுபாடுகள் அதை நம்ம சொல்லணும். வேறுபாடுகள் நிறைய இருக்கும். லிவிங் திங்ஸ் கேன் ரீப்ரொடியூஸ், அதாவது லிவிங் திங்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும், இனப்பெருக்கம் பண்ணும். ஆனா அந்த நான் லிவிங் திங்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுமே ஒரு இடத்துல பிரேக் ஆகும், நல்லா நான் வச்சுக்கோ. நான் பேச்சு சொல்லிடுறேன். அந்த வைரஸை பத்தி படிக்கிறப்ப இந்த இப்ப நான் சொல்ற இந்த டாபிக் வந்து அப்படியே பிரேக் பண்ணுவேன். லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் ரெண்டு மட்டும் கிடையாது, ரெண்டுக்கு இடைப்பட்டதுல இந்த வைரஸ் வரும். இந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோ. லிவிங் திங்ஸ் அதோட ஒரு முக்கியமான கெப்பாசிட்டி என்னன்னா, இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சு போகும். அனிமல்ஸை பொறுத்த அளவுக்கு உடனே நீங்க இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல ஸ்டேஷனரி அங்கேயே இருக்கு, அப்ப அதுக்கு வந்து உயிர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதுக்கு உயிர் இருக்கு. நம்ம விலங்குகளை பொறுத்த அளவுக்கு இடப்பெயர்ச்சி அடையும், இனப்பெருக்கம் செய்யும், வளர்ச்சிதை மாற்றம் அடையும். வளர்ச்சிதை மெட்டபாலிசம் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து உயிருள்ளவைகளோட ஒரு முக்கிய பண்பு. இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா வளர்ச்சி அடைதல். வளர்ச்சி அடைதல் இதைத்தே நம்ம சொல்லணும். வளர்ச்சி அடைதல்னா என்னன்னா, சைஸ்ல பெருசாகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோ, சைஸ்ல பெருசாகிறது. இது வந்து செல் டிவிஷனாலே பாசிபிள் ஆகும். செல் டிவிஷனால இது வந்து பாசிபிள் ஆகுது. இங்கனே ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா வேலை செய்யுது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம சின்ன பிள்ளையில இருந்து இருப்போம். சின்ன பிள்ளையில பறக்கிறப்ப ஒரு குழந்தை வந்து ஒரு ஹெல்த்தியான பேபி வந்து ஒரு 3 கிலோ இருக்கணும். 3 கிலோ இருந்துச்சுன்னா அது வந்து ஹெல்த்தியான பேபி அக்கார்டிங் டு WB.
ஓகே. ஹூ அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி ஒரு 3 கிலோ இருந்துச்சுன்னா அது வந்து ஹெல்த்தியான பேபி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 3 கிலோ இருக்க கிலோல பிறக்கிற குழந்தை அப்படியே அடல்ட் ஆகுற வரைக்கும் அதே 3 கிலோவிலே இருக்குமா கேட்டா கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா அது வந்து குரோத் ஆகுது. குரோத் ஆகணும்னா குரோத் ஆகுறப்ப அதோட வெயிட் வந்து அதிகமாகுது. வெயிட் வந்து அதிகமாகுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா செல் டிவிஷன், செல் பிரிதல் மூலமா தான் இது வந்து சாத்தியமாகுது. நீங்க என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து சாப்பிட்றப்ப ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம உடம்பு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு பகுதியை வந்து நம்ம வந்து வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், மிச்ச பகுதி வந்து ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜில இருந்து அந்த புரோட்டீன் மிக மிக எசென்சியல். அது வந்து செல் டிவிஷன்ஸ், இந்த இம்யூனோசிஸ்டத்தை பராமரிக்க இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த எனர்ஜியோட ஒரு பகுதி வந்து மாசா நம்ம உடம்புல சேமிக்கப்படும். அதனாலதான் நம்ம வெயிட் கூடுறோம். எனர்ஜி வந்து மாசா மாறும், மாசு வந்து எனர்ஜியா மாறும்னு இந்த படிச்சிருப்போம். நேரத்தே கூட இதுக்கு முந்தைய செஷன்ல கூட சொல்லியிருப்பேன். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறப்ப எனர்ஜி வந்து மாசா மாறும். இது ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்ப மாசு வந்து எனர்ஜியா மாறும். கிட்டத்தட்ட இதே இங்கேயும் அந்த நிலைமை நடக்குது. என்ன கேட்டோம்னா நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜியோட ஒரு பகுதி வந்து இதாயிருது, நம்மளே கன்சியூம் பண்ணிடுறோம். அந்த ஓடுறது ஆடுறது இந்த மாதிரி வேலைகளுக்காண்டி நம்ம கன்சியூம் பண்ணிடுறோம். இன்னொரு பகுதி வந்து மாச சேகரம் ஆயிடுது. இப்படி டிஃபைன் பண்ணலாம் வளர்ச்சியை. செல் டிவிஷன் மூலமா பிசிக்ஸை இன்ட்ராக்ஷன் பண்ணி இப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். இப்படி வச்சுக்கோ. இப்ப செல் டிவிஷன் என்னது? மல்டிபிகேஷன் ஆகுற செல்ஸ். இது ரெண்டுமே மல்டிபிகேஷன். மைட்டாசிஸும் மைட்டாசிஸும் மல்டிபிகேஷன்ஸ் ஆஃப் செல்ஸ். செல்லோட மல்டிபிகேஷன் பெருக்கம் அடைகிறது இந்த மைட்டாசிஸ் ஏமைட்டாசிஸோட வேலை. ரெண்டு கடையில ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இங்க மட்டும் டிஃபரெண்ட். மியாசிஸ்ல மட்டும் செல்களோட எண்ணிக்கை குறையும். செல்கள்னா செல்கள் கிடையாது, அந்த ரீப்ரொடக்ஷன் செல்ஸ். அதை நான் கிளியரா சொல்லுவோம் உள்ள போறப்ப. மைட்டாசிஸ்ல வந்து செல்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இப்ப மைட்டாசிஸ் அப்படின்னா எங்க நடக்கும் அப்படிங்கிற மைட்டாசிஸ் சென்டரா வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ் படி, அதுக்கப்புறம் மைட்டாசிஸ் படி, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மியாசிஸ் இந்த செல் டிவிஷனை படி. அதுவே உனக்கு வந்து நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். இந்த பாடி ஜுவாலஜி பொறுத்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். கொலன்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு மேப் போட்டு வச்சுக்கோ மைண்ட்ல, அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ மைட்டாசிஸ். இப்ப நம்ம உடம்புல வந்து 2 வகையான செல்கள் வந்து இருக்கு. இப்ப 2 வகையான செல்களா இருக்கு. குரோமோசோம் எடுத்துக்கிட்டால் 2 வகையான குரோமோசோம்ஸ் இருக்கு. 2 வகையான செல்கள். ஒண்ணு வந்து சொமாட்டிக் செல்ஸ். சொமாட்டிக் செல்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, பாடி செல்ஸ், பாடி ஆர்கன்ஸ். நம்ம பாடியை பொறுத்த அளவுக்கு பாடி ஆர்கன்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் 2ஆ பிரிச்சிருப்போம். உடல உறுப்புகள், இனப்பெருக்க உறுப்புகள் சொல்லிச்சு. அதே மாதிரிதான் இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் எங்க நடக்கும் அப்படின்னா உடல செல்கள்ல நடக்கும். இதுதான் உடல செல்கள்ல நடக்கும். இங்க வந்து நீ ஒரு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஹார்மோனை மட்டும் ஞாபகம் வச்சு சின்ன ஒரு ஒன்வேர்டு கான்னு சொல்றேன். வளர்ச்சி ஹார்மோன், இந்த பிட்யூட்டரி கிளான்ஸ். நம்ம மூளையில இருக்க ஒரு சின்ன ஒரு கிளாண்டு பிட்யூட்டரி கிளான்ஸ். ஆனா அது செய்யற வேலையெல்லாம் பெருசா இருக்கும். அதனால இதை கிங் ஆஃப் கிளான்ஸ் சொல்லுவோம். கிங் ஆஃப் ஆல் கிளான்ஸ். தைராய்டு கிளான்ஸ், அட்ரினல் கிளான்ஸ், குவானோட்ராபிக் கிளான்ஸ், TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிவ் ஹார்மோன் கிளான்ஸ், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த பிட்யூட்டரி கிளான்ஸோட வேலை. அது செக்ரேட் பண்ற ஒரு ஹார்மோன்னா GH ஹார்மோன். GH ஹார்மோன்னா வளர்ச்சி ஹார்மோன். இப்ப வளர்ச்சி ஹார்மோன் வந்து மனிதன்ல பிட்யூட்டரி கிளான்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். இதேவும் பிளான்ட்ஸ்ல என்ன வந்து இந்த செல் டிவிஷனை தூண்டி விடும். அங்க ஒரு ஹார்மோன் இருக்கு. இப்ப நமக்கு மட்டும் ஹார்மோன் இருக்கா, பிளான்ட்ஸ்க்கு ஹார்மோன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாங்கன்னா ஒரு சின்ன டவுட் வரும். சின்ன பிள்ளைகளுக்கு டவுட் வரும். நமக்கு உயிர் இருக்கு, பிளான்ட்ஸ்க்கு உயிர் இருக்கு அப்படின்னா யோசிப்பாங்க. ஒரு 1ஆம் 2ஆம் படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டா. அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட 11th 12th படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டா நமக்கு ஹார்மோன் இருக்கு,
நமக்கு ரத்தம் இருக்கு. அது மாதிரி தாவரத்துக்கு வந்து ஹார்மோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நீ யோசிக்க ஆரம்பிப்ப. ஹார்மோன்கள் இருக்கு. அடுத்து இந்த ஜிப்ரலின், சைட்டோகைனின், இந்த இதெல்லாம் சொல்லுவோம். ஜிப்ரலின், சைட்டோகைனின், இந்த ஹார்மோன் எல்லாம் சொல்லுவோம். அதோட வேலைனே ஒரு வந்து இந்த செல் டிவிஷனை தூண்டி விடுறது. இதுதான் அந்த ஹார்மோன் வந்து செல் டிவிஷனை வந்து தூண்டி விடும் தாவரத்துல. அந்த ஹார்மோன் வந்து இங்க வந்து ஜிஹெச் ஹார்மோன் வந்து செல் டிவிஷனை ஊக்குவிக்குது, ஸ்டிமுலேட் பண்ணுது. இதுதான். இதை ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்துக்கோ. Mitosis cell division takes place only in the body cells. That means somatic cells. உடல் செல்கள்லவே இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். இங்க மல்டிப்ளேன்னு போட்டிருப்போம். அதான் மல்டிப்ளே ஆகுதுன்னு சொல்லியிருப்போம், பெருக்கம் அடையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். தென் இப்ப ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இதுல வந்து சொமாட்டிக் செல்ஸ்ல பெருக்கம் அடையுது. ஏ மைட்டாசிஸ் இந்த செல்லுலையும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏ மைட்டாசிஸ் அப்படின்னா மைட்டாசிஸ்லயே கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கும். இது வந்து எந்த செல்கள்ல நடக்கும், இது வந்து எந்த செல்கள்ல குறிப்பிட்ட அளவுல நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏ மைட்டாசிஸ் ப்ராசஸ் எந்த செல்ல நடக்கும் அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ், புரோட்டோசோவா அப்படின்னு நான் வச்சுக்கோ. ப்ரோகேரியாட்னா வேற ஒண்ணும் கிடையாது. ப்ரோனாலே முதலில் அர்த்தம். முதல்ல உலகத்தில் தோன்றிய உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம். அமீபா, பாரமீசியம் இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். புரோட்டோசோவானா ஒரு செல் உயிரி, அந்த மாதிரி நான் வச்சுக்கோ. அதுதான். அப்ப இதுல நடக்கிற செல் டிவிஷன்ஸ், ஏன்னா சிங்கிள் செல் ஆர்கானிசமா இருக்கும். புரோட்டோசோவானா ஒரு செல் உயிரி. அப்ப இந்த பாரமீசியம் இதெல்லாம் பார்த்தோம்னா செல் டிவிஷன்ஸ் முறையிலே இதோட இனப்பெருக்கம் நடக்கும். ஒரே செல்லா இருக்கும் பாரமீசியம், அது வந்து மல்டிப்ளை ஆகும். செல் வந்து பிரிஞ்சு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மில்லியன் பில்லியன்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி செல் டிவிஷன் நடக்கிறது. இது நேர்முக செல் பிரிவு, டைரக்டட் செல் டிவிஷன்ஸ் அப்படின்றாங்க. டைரக்ட்லி செல் டிவிஷன் ஆகும். இதைத்தான் நேர்முக பகுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது மரபு பொருள் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் மேபி த DNA or RNA, ரிபோநியூக்ளிக் ஆசிட் ஆர் டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் எது வேணாலும் இருக்கலாம். இது வந்து பகுப்படையும். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் வந்து பகுப்படையும். அது வந்து கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கும். ஆனா ரெண்டு இதுலயுமே மல்டிபிகேஷன் நடக்கும். இது வந்து ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் நடக்கும். அதாவது இந்த ஒரு செல் உயிரினங்கள், பாக்டீரியா, பாரமீசியத்தை நீ நல்லா வச்சுக்கோ, அந்த செல் டிவிஷன் நடக்கும். இவ்வளவுதான் மைட்டாசிஸ், ஏ மைட்டாசிஸ். மைட்டாசிஸை பொறுத்த அளவுக்கு இதுலயும் மல்டிபிகேஷன் தான் நடக்கும். இது ரெண்டுமே சேம். இது ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ரெண்டுமே சேம். மைட்டாசிஸும் ஏ மைட்டாசிஸும் சேம். ரெண்டுலயுமே செல் டிவிஷன், அதாவது ஹை லெவல்ல தான் போய்கிட்டே இருக்கும். அசெண்டிங் ஆர்டர்ல தான் அந்த நம்பர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கும். மில்லியன்ஸா போய்கிட்டே இருக்கும். உடல் செல் வளர்ச்சி, அதாவது மைட்டாசிஸ் செல்ஸ் வந்து நம்ம மனிதனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மேமல்ஸ்ல, அதாவது பாலூட்டில நம்மளோட மனித செல்களை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மைட்டாசிஸ் வந்து செல் மல்டிப்ளை ஆகும். செல் இங்கேயும் பெருக்கம் அடைந்து செய்து. தென் எப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டிஎன்ஏ அது வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா டிவிஷன் ஆகும். தென் சைட்டோபிளாசம், சைட்டோகைனசிஸ்ங்கிற ஒரு வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணிருப்பேன். அந்த வேர்டு வந்து சைட்டோபிளாசம் பகுப்பு, டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் அப்படிங்கிறதையும் சொல்றது. அது வந்து இந்த மைட்டாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். இதுதான் இதைத்தான் நம்ம சொல்றோம். இப்ப இது ஒரு டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு செல்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம பிறக்கிறோம், நம்ம எப்படி பிறக்கிறோமோ அதே மாதிரி செல்லும் பிறக்கும். ஒரு இடத்துல வந்து பார்ன் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளேஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா போன் மேரோ, எலும்பு மஞ்சையில வந்து இப்போ ஒரு செல், அந்த செல்லுக்கு பர்டிகுலரான செல்லு நான் சொல்றது வந்து ஆர்பிசி. ஆர்பிசினா ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணுக்கள் சொல்றோம்ல, அது வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகும், பார்ன் ஆகும் அப்படின்னா போன் மேரோ, எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவாங்க. அந்த எலும்புக்கு நடுவில் அந்த உறிஞ்சு தின்ற மாதிரி ஒரு பகுதி இருக்குல்ல, அதுலதான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தென் அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு நான் பார்த்தோன்னா 120 நாள் வந்து இருக்கும்.
அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு அழிவு காலம் வருதுல. அழிவுறது எங்க அழியுமா? ஸ்பிளின். ஸ்பிளின்னா மண்ணீரல் சொல்ற தமிழ்ல. மண்ணீரல். மண்ணீரல்ல போய் அழிஞ்சிரும். இந்த சோரைட்டின்னு சொல்லுவோம்ல, அதாவது மண்ணீரல்ங்கிறது இங்க வந்து டெத் ஆயிரும். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா 120 நாள். இப்ப மனிதன்ல செல் சுழற்சி நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து குவைட் பாசிபிள் இருக்கு. செல் சுழற்சியோட காலம் லைஃப் ஸ்பேன் எவ்வளவு இருக்குன்னா 24 hours. இது என்ன சொல்லுது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரிசர்ச் லெவல்ல நீ வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும். இதை வந்து இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணு. இந்த செல் டிவிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது இங்கதான் பாஸ் பண்ணுது. நீ ஸ்டாப் பண்ணிடாதா, இங்க வந்து நின்னுக்கோ. இந்த செல் டிவிஷன்ஸ் இதை வந்து வச்சுக்கோ. மியாசிஸை முடிச்சுட்டு இப்ப திருப்பி இதை வந்து டச் பண்ணுவோம். மியாசிஸை பார்த்தோன்னா மியாசிஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா செல் டிவிஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர் குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ்ல அந்த ஏற்படுற அந்த செல் டிவிஷன்ஸ், அந்த பர்டிகுலர் செல் டிவிஷன்ஸ், அந்த செல் பத்தி நம்ம மியாசிஸ் சொல்றோம். மியாசிஸ் வந்து உடல் செல்கள் எதுவா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றது குரோமோசோம்ஸ், ஜீன்ஸ் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட ஹேர் எந்த நேச்சர்ல இருக்கணும், நம்மளோட ஸ்கின் என்ன கலர்ல இருக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்றது நம்மளோட ஜீன்ஸ் தான், அதாவது குரோமோசோம்கள் அதுல இருக்க அந்த பகுதிகள். இப்ப குரோமோசோம் உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபடும், புரியுதா? உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபடும். ஒரு குரோமோசோம்ஸ்ல ஜீன் வந்து 40,000 அளவுக்கு இருக்கும் ஒரு குரோமோசோம்ஸ்ல. அப்போ அந்த ஜீன்கள்ல நம்மளோட உடலோட அந்த கேரக்டர் எல்லாத்தையும், அந்த நேச்சர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. மனிதனுக்கு எத்தனை இணைகள் இருக்குன்னா 23 இணைகள், 23 pair of chromosomes. Among them 22 pair of chromosomes are somatic chromosomes. The remaining one pair is reproductive chromosomes. அந்த 23 இணைகள்ல வந்து அந்த 22 இணைகள் வந்து உடல செல்கள், உடல குரோமோசோம்ஸ், அதாவது உடல் செல்களை நம்மளோட ஸ்கின் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ் சொல்றோம். மிச்சம் ஒண்ணு பார்த்தோன்னா ஒரு குரோமோசோம் பார்த்தோன்னா செக்ஸுவல் குரோமோசோம்ஸ், அதாவது பால் குரோமோசோம்ஸ் சொல்லி. இதே ஒரு குழந்தை, ஒரு ஆஃப்ஸ்பிரிங் வந்து ஆனா பெண்ணான்னு டிசைட் பண்றது. ஓகே, இது வந்து நடக்குது. இப்ப குரோமோசோம்ஸ் நான் சொன்ன ஒரு குரோமோசோம்ஸ்ல வந்து 40,000 ஜீன்கள் வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம்ல. இப்ப ஒரு ஜீன் வந்து கூடுறதுனால குறையதுனால எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குன்னு பாரு. ஒரு பல ஈன்னு வச்சுக்கோ, ஒரு ஹவுஸ் பிளே, ஒரு வீட்டுல இருக்க அந்த ஈ இருக்குல்ல, அந்த ஈல வந்து ஒரு பழப்பூச்சி இதுல பார்த்தா 8 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதோட கேரக்டர் இருக்கும். தமிழ்ல வந்து அழகா சொல்லியிருப்பாங்க, ஒரு ஓரறி உயிரி, ஈரறு உயிரி, மூவரு உயிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து எக்ஸாக்டா அவங்க வந்து கிளாசிபிகேஷனுக்கு வராம வகைப்படுத்திருப்பாங்க, டெக்ஸானமிக்குள்ள வராம பிலாசபியா சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஓகே, இது வந்து இப்ப மைக்கில சிம்பன்சி அதோட குரோமோசோம்ஸ் எத்தனை பார்த்தோன்னா 24 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ், 24 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். அப்ப 24 பேர்னா இணைகள்னா 48. அப்ப மனிதனை காட்டிலும் 2 எக்ஸஸா இருக்கு. அந்த 2 குரோமோசோம் எக்ஸஸா இருக்கிறதுனால எவ்வளவு மாற்றங்கள் அதுல இருக்கும் பாரு. உடம்பு பூரா முடியா இருக்கு, குறுகி காணப்படுது, அதோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கு, 2 குரோமோசோம் மாறினதுனால. புரியுதா? அப்ப குரோமோசோம்ஸோட அந்த ஃபங்க்ஷன் நல்லா நீ இந்த லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப செல் டிவிஷனை பிரிச்சாச்சு. செல் டிவிஷன்ங்கிறது மல்டிபிகேஷன் ஆஃப் செல்ஸ் சொல்லி பிரிச்சாச்சு. ஆனா 2 இதுக்கு அது வந்து பாசிபிள், மைட்டாசிஸும் ஏமைட்டாசிஸும் பாசிபிள். அந்த மல்டிபிகேஷன் ஆஃப் செல்ஸ் வந்து மியாசிஸ்ல வந்து அந்த மல்டிபிகேஷன் நடக்காது, ரெடியூசிங் நடக்கும். செல் வந்து குரோமோசோம்ஸ், இந்த குரோமோசோம் அந்த செல்களோட எண்ணிக்கை வந்து குறையும். இது ரெண்டுமே பாடி செல்ஸ்ல நடக்கும்னு வச்சுக்கோ. அப்படி நடக்கும்னு வச்சுக்கோ. அது வந்து முழு உயிரினத்தை நடக்கும் ஏமைட்டாசிஸ்ங்கிறது வந்து. இது வந்து பாடி செல்ஸ்ல, சொமாட்டிக் செல்ஸ்ல தான் நடக்கும். இது வந்து இனப்பெருக்க செல்கள் நடக்கும். இவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்ப செல் டிவிஷன்ஸ் இதுல இருக்க அந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படி இப்பத்தே ரிசர்ச் லெவல்ல நம்ம போக போறோம். நல்லா கவனிச்சுக்கோ.
ஒரு செல்லு மல்டிப்ளை ஆகுறது, அதாவது பெருக்கம் அடைகிறத நம்ம வந்து செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ வந்து நார்மலா செல் டிவிஷன் ஆகணும். 2 வந்து 4 ஆகணும், 4 வந்து 8 ஆகணும், 8 16 ஆகணும், 16 64 ஆகணும். இப்படி ஒரு ஸ்கொயர் அந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். அப்படின்னாதே அது நார்மல் செல் டிவிஷன்ஸ். இப்படி உடம்பு ஃபுல்லா செல் டிவிஷன் கரெக்டா நடக்கணும். அப்நார்மல் செல் டிவிஷன்ஸ், நார்மல் இல்லாம அப்நார்மலா இருந்துச்சுன்னா செல் டிவிஷன் வந்து அப்நார்மல் செல் டிவிஷன்ஸ் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் கேன்சர். கேன்சர்னு சொல்றது ஆங்கர் அப்படின்னு சொல்றது. கேன்சர்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கும். அந்த இடத்துல வந்து இது கேன்சருக்கான ஐடியாவும் உனக்கு கொடுக்கும். அப்நார்மல் செல் டிவிஷன் தான் கேன்சர். இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு அப்நார்மல் செல் டிவிஷன் நடக்குது. இதே உனக்கு பிளட் செல்ஸ், ஆர்பிசிங்கிறது செல் தான். ஆர்பிசி இந்த ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணுக்களும் செல்லு தான். இந்த செல்லுல வந்து அப்நார்மல் செல் டிவிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேரு பிளட் கேன்சர். இதுலயும் த்ரோட்ல உன்னோட தொண்டை பகுதியில அப்நார்மல் செல் டிவிஷன் நடக்குதுன்னா அது பேர் த்ரோட் கேன்சர். இந்த கேன்சரை பல்வேறு காரணிகள், பல வகையான ஃபேக்டர்ஸ், நிறைய காரணிகளை வந்து தோற்றுவிக்கலாம். அது வந்து சூழ்நிலை காரணிகள், நம்ம இந்த புயலை இதெல்லாம் வைக்கிறது, அது ஒரு மெயின் ரீசன்ஸ். தென் இந்த ரேஸ், அந்த சன்ரைஸ், அந்த சன்ரைஸ்லயுமே அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், காமா ரேஸ், இந்த மாதிரி புற ஊதா கதிர்கள் படுறப்ப இப்படி நிறைய ரீசன்னால இந்த கேன்சர் வந்து வரலாம். இப்ப கேன்சரை பத்தி படிக்கிறது உனக்கு தெரியணும்னா ஆங்காலஜி. ஆங்கோனாலே கட்டின்னு சொல்லி அர்த்தம். கட்டி கட்டியா தான் கேன்சர் வரும். ஆங்காலஜி லஜி ஆலஜி அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலே ஸ்டடின்னு அர்த்தம், அதாவது படிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஜூனா ஜூல வந்து என்ன இருக்கும், அனிமல்ஸ் தான் இருக்கும். ஜூ ஆலஜி அப்படின்னா ஜூ அனிமல், ஆலஜி படிப்பு அப்படின்னா ஜூஆலஜி, அனிமலை பத்தி படிக்கிற படிப்புன்னு அர்த்தம். இங்க ஆங்கோனா கட்டின்னு அர்த்தம். டியூமர் வந்துருச்சு அப்படின்னு டியூமர், அது ஆலஜினா படிப்பு. அப்ப ஒரு கட்டியை பத்தி படிக்கிறது, அதே ஆங்காலஜி. ஸ்டடி அபவுட் கேன்சர் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் ஆங்காலஜி. இதே இந்த செல் டிவிஷன், அப்நார்மல் செல் டிவிஷன் நடந்துச்சுன்னா இதே பாசிபிள். இதே இது. இப்ப அடுத்தது என்னன்னு கேட்டோம்னா டைம் டிராவல். டைம் டிராவல் ஏன்னா செல் டிவிஷன்ல இருந்து டைம் டிராவலுக்குள்ள போறோம்னு உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். இது வந்து டைம் டிராவல்ங்கிறது வந்து தியரிட்டிக்கலா இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து யாருமே ப்ரூவ் பண்ணல. நிறைய படங்கள், மூவிகள் கூட இதுல வந்து வந்துருச்சு. ஐன்ஸ்டீனோட அந்த தியரிய பேசிஸா வச்சு E=mc² அப்படிங்கிறத வச்சு. வேற ஒன்றும் கிடையாது. உலகத்துல ஒரு லைட்டோட வெலாசிட்டி, லைட்டோட ஸ்பீட்ல நீ வந்து டிராவல் பண்ணனா எதிர்காலத்துக்கோ இல்லை கடந்த காலத்துக்கோ போயிட்டு வர முடியும். இதுதான் அந்த டைம் டிராவலுக்கான பேசிக் கான்செப்ட். இதுதான் இது வந்து பிசிக்கலா, அந்த பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு பாசிபிளா என்னன்னு இன்னும் தியரிட்டிக்கலாத்தே இருக்கு. ஏன்னா அந்த லெவல்ல நடக்கிறப்ப நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு. இப்போ வந்து இந்த சாஃபிஸ் பையா மூவ் ஆச்சுன்னா உன்னால பார்க்க முடியுது. இதே கொஞ்சம் வேகமா மூவ் ஆச்சுன்னா பார்க்க முடியுது. இதே ரொம்ப மூவ் ஆச்சுன்னா அந்த செகண்ட்ல உன்னால பார்க்க முடியாது. இந்த ஃபேன் சுத்துறப்பே பையா சுத்துறப்ப பார்க்க முடியும், வேமா சுத்துறப்ப பார்க்க முடியும். ரொம்ப வேமா சுத்தினா அந்த ஃபேனோட விங்ஸ் இருக்காதுனாலே தெரியாது. இது மாதிரிதான் லைட் எனர்ஜி, ஃபோட்டான்ஸுங்கிறது வந்து லைட் எனர்ஜில இருக்க அந்த பண்டிலா பாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம ஃபோட்டான்ஸ் சொல்லுவோம். அதை டிராவல் பண்ற ஸ்பீடை நம்மளால அசியூம் பண்ணி கூட பார்க்க முடியாது. இந்த ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணோம்னா நம்மளால அந்த டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த இது கான்செப்ட்ல சொல்லிருப்பாங்க. இது வந்து நமக்கு தியரிட்டிக்கலா இருக்கிற பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு இருக்கிற கான்செப்ட். ஆனா இங்க பயாலஜிலேயும் டைம் டிராவல் பண்ண முடியும். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா we can control our age and life span. நம்மளோட லைஃப் ஸ்பேனையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், தென் ஏஜையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டுமே பாசிபிள். லைஃப் ஸ்பேனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப ஒரு நாயை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 20 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஒரு டாக், ஒரு கேட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 வருஷம் இருக்கு. ஒரு கிளி எடுத்துக்கிட்டோம்னா 15 வருஷம் இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கு. இப்ப நம்மோட சேர்ந்துதே நாயோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்ற புட்டோட மாடிஃபிகேஷன்னால, அதே சாப்பாடு அதுவும் சாப்பிட்றதுனால நம்மளோட லைஃப் ஸ்பேன் மாதிரியே அதுவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. மனிதன் வந்து 200 வருஷம் வாழ்ந்தியா, 100 வருஷம் வாழ்ந்தியா,
இப்போ வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 80 வருஷமா குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து இந்த செல் டிவிஷனை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம போற அந்த ஃபேக்ட். இதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, இந்த வேர்ல்டே வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்குன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம். பாஸ் பண்றாவனே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. இப்போ வந்து டைம் டிராவல் இந்த வந்து குவைட் பாசிபிள் இன் பயாலஜிக்கல் லெவல்ல பாக்குறப்ப இந்த டைம் டிராவல்ங்கிறது வந்து பாசிபிள். ஏன் இப்படி சொல்றோம்னா, இப்ப பிசிக்ஸ்ல பார்த்தோன்னா ஒரு தியரி சொல்லுவாங்க, அந்த டைம் டிராவல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி. உங்க அப்பாவுக்கு வந்து 25 வயசா இருக்கு, உனக்கு வந்து 20 வயசா இருக்கு. அவர் வந்து அப்ப வந்து ஸ்பேஸுக்கு போயிடுறாரு. பேஸுக்கு போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப வர்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு 30 வயசா இருக்கும். அதே டயத்துல உனக்கு வந்து 40 வயசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு வந்து வயசு கூடி இருக்கும், அவருக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இது எதை சொல்லுதுன்னா, நம்மளோட ஏஜை வந்து சுத்தி இருக்க அந்த அட்மாஸ்பியர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதே உண்மை. சுத்தி இருக்கிறத நம்மளோட கிளைமேட்ஸ் 4 கிளைமேட் சொல்லிருப்பாங்க, 4 சீசன் சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை ஸ்ப்ரிங், ஆட்டம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த வசந்த காலம், குளிர்காலம், மழை காலம் இதெல்லாம் 4 சொல்லியிருப்பாங்க. தமிழை பொறுத்தளவுக்கு 6 இது வரும். கால், குளிர், முன்பனி, பின்பனி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசன் எல்லாத்தையுமே ஒரு வருஷத்துக்குள்ள சைக்கிளிங்கா நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே நம்ம செல்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெயில் அடிக்குதா அதை வந்து அப்சர்வ் பண்ணும், அப்சர்வேஷன் நடந்துகிட்டே இருக்கும். குளிர் அடிக்குதா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ற அந்த டைமிங்கை வச்சுட்டேன் உள்ள ஒரு வாட்சை வச்சிருக்கிறதுனாக்கா, ஒரு கடிகாரத்தை வச்சிருக்கிறதுனாக்கா, இது வந்து குறிப்பிட்ட டைமிங்ல வந்து செல் டிவிஷன் நடக்கும். இதுவே மனிதன்ல இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் 24 ஹவர்ஸ்ல வந்து நடக்குது. 24 ஹவர்ஸ்ல வந்து 2ஆ பிரிப்பாங்க. 23 அந்த 23 மணி நேரத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கும், அந்த 1 மணி நேரத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து லாங் ப்ராசஸ், ஷார்ட் ப்ராசஸ் சொல்லி நான் உனக்கு செல் டிவிஷன் உள்ள அந்தந்த பாட்டு நடத்துறப்ப சொல்லுவேன். இதை நான் வச்சுக்கோ. இதே மாதிரி செல் டிவிஷன் வந்து ஸ்பேஸ்ல வந்து கம்மியா நடக்கும். செல் டிவிஷன் ஆகுறதே நம்ம ஏஜிங், வயசாகுறதுன்னு சொல்லுவோம். பார்த்தோம்னா இந்த ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க, அதுல பார்த்தா அந்த கிறிஸ்டோபர் அதெல்லாம் பார்த்தோன்னா சின்ன பையனா இருப்பான், ஆனா ஏஜ் ஆன மாதிரி தெரியும். அது காரணம் செல் டிவிஷன் ரொம்ப பாஸ்டா நடக்கும் அர்த்தம். இதே மாதிரி செல் டிவிஷன் வந்து பையன் நடக்கிறது இருக்கு. வயசானவங்கள தெரிவாங்க, வயசானவங்கள இருப்பாங்க, ஆனா வயசாகாம சிம்பிளா ஏஜ் ஆகாத மாதிரி தெரிவாங்க. செல் டிவிஷனுங்கிறது செல் டிவிஷனை பொறுத்தே உனக்கு வயசாகிறது. இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ஆனா ஒரு வயசாகுங்கிறது பொய். சயின்ஸை பொறுத்தளவுக்கு இதுதான். இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஏஜ் ஆகுற மாதிரி நம்ம ஃப்ரேம் என்ன வச்சிருக்கோம், பிரேம் என்ன பட்டிருக்கோம். ஃப்ரேம் பண்றது என்ன சொல்லி கேட்டோம்னா, இப்படித்தான் இவ்வளவே நீங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ண வச்சிருக்கு. ஃப்ரேம் பண்ற என்னங்கிறத ஒரு தனி வீடியோவே போடலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பார்த்தோன்னா உன்னை அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய இடத்துல இந்த வார்த்தை கேட்டிருப்ப, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல அந்த வார்த்தை கேட்டிருப்ப. 40 நிமிஷத்துலயே உன்னோட கான்சன்ட்ரேஷன் அந்த கெப்பாசிட்டி 40 நிமிஷத்துக்கு மேல 30 நிமிஷம் உன்னையால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, உன்னையால முடியவே முடியாது. 15 நிமிஷம் அதுக்கு மேலே நீ பாடணும் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி உன்னை ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. கான்சன்ட்ரேஷன் லெவலை கூட்டுறதோ குறைக்கிறதோ, இல்ல நம்ம போக்கஸை கூட்டுறதோ குறைக்கிறதோ, நம்ம ஏஜை கூட்டுறதோ குறைக்கிறதோ நம்ம கையிலவே இருக்கு. எவனுக்கு தனித்தனியா மூளை இருக்கோ அவனுக்கு தனித்தனியா அவனோட ஏஜை ஏதோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம வந்து பார்த்தோம்னா சாதாரணமான மக்கள் கிடையாது. இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு அதர் பீப்புள்ஸை விட இந்தியன்ஸ் சாதாரணமான மக்கள் கிடையாது. ஏன்னா புத்தர் பிறந்த மண் இது. புத்தர் இங்கதான் பிறந்தாரு, இந்தியாவிலதான் பிறந்தாரு. அவர் பார்த்தோன்னா 12 வருஷம் தவறு இருந்தாரு. தவறுக்குன்னா சாதாரணமானு கிடையாது. தவ வலிமையை பெற்றிருக்கவங்களாத்தையும் இருக்கிறதுலேயும் வலிமை பொருந்தியவங்களா தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லுவாங்க. எந்த வலிமைனா பெற்று உடல் வலிமை, தோல் வலிமை, இந்த வல்லன்மை இதெல்லாம் பெற்றிருந்தாலும் தவ வலிமையத்தையும் டாப் மோஸ்டா சொல்லுவாங்க. அதாவது அவனாவே கண்ட்ரோல் பண்றது, இதுதான் தவ வலிமை. மாவீரன்கிற சொல்லுக்கு அதைத்தான் சொல்லுவாங்க. இந்த இவரை புத்தரை கூட மாவீரன் சொல்லுவாங்க. அவரு வந்து போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் விடாம தவம் பண்ணிக்கிட்டே இருப்பார். தட் மீன்ஸ் என்னன்னா போக்கஸ் பண்றாரு, 7 மணி நேரம் போக்கஸ் பண்றாருன்னு அர்த்தம். நம்ம அந்த பிறந்த மண்ணில் பிறந்துக்கிட்டு நம்மளை பார்த்தோன்னா 40 நிமிஷத்தையும் உனையால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். 20 நிமிஷம் நடந்த நீயே கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி உனைய ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. அது கிடையாது. உட்காந்து படிக்கிறியா 3 மணி நேரம் விடாம படி, அதுக்கப்புறம் போய் 3 மணி நேரம் நீ சாம விளாடு.
அதைத்தான் இங்கேயும் சொல்றோம். செல் டிவிஷன் வந்து டைம் டிராவல். நம்ம நினைச்சோம்னா நம்மளோட ஏஜை கண்ட்ரோல் பண்ண முடியும் மெடிடேஷன் வழியா. மெடிடேஷன் பண்றப்ப சுத்தி என்ன நடக்கும் உனக்கு தெரியாது, ஒரு மனநிலைக்கு போயிருவேன். போறப்ப அந்த டைம், அந்த சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே உன்னோட செல் டிவிஷனை பாதிக்காது. அதுவே குழம்பு போயிடும், அந்த டைமே குழம்பு போயிடும். அதனால உனக்கு ஏஜ் ஆகிறது கம்மியாகும். அப்புறம் லைஃப் ஸ்பென்னும் அதிகமாகும். உன் உடம்பு உன்னையாலே கண்ட்ரோல் பண்ண முடியும்னா சாவு எப்போ வரும், மரணம் எப்போ வரும் அப்படிங்கிற கூட உன்னையால் டிசைட் பண்ண முடியும். இதே லைஃப் ஸ்பென்னை கண்ட்ரோல் பண்றது ஏஜ் ஆகுறதையும் கண்ட்ரோல் பண்ற மெத்தடு தெரிஞ்சுக்க நல்லா. செல் டிவிஷன் என்னது, அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பாசிபிள் த்ரூ தி மெடிடேஷன்ஸ். எது நல்லா நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ட்ரோபி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்போம். என்ட்ரோபின்னா என்னன்னா ஒண்ணு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, இல்ல ஒண்ணு நடக்கிறதுக்கான வேகம், அதைத்தான் என்ட்ரோபின்னு சொல்லுவோம். இப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருக்கப்பதான் பாத்தீங்கன்னா 90 கிட்ஸ் லீவ் விடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சன்னையர் மட்டும்தான் லீவு. இந்த மழை பெஞ்சா லீவ் விடுறது, எதுனா ஒன்னா திடீர்னு லீவ் விடுறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா இப்போ வந்து என்ட்ரோபி அதிகமாயிடுச்சு. அதாவது லீவ் விடுறதுக்கான ப்ராபபிலிட்டி, மழை எப்படா வரும், வரணா எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரோட்ல போய் நின்னோம்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி என்னடா கொஞ்சம் பேடா இருக்குன்னு நினைக்காத, எக்ஸாம்பிள் காமிச்சு. அப்போ வந்து இந்த பஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு, வாகனங்கள். இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் அதிகமா இருக்கான ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டி வந்து அதிகமாயிட்டு போகுது. இந்த என்ட்ரோபிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஏமைடாசிஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஏமைடாசிஸ் வந்து செல் டிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா நடக்கும். அதுக்கடுத்து மைட்டாசிஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த உடல் செல் வளர்ச்சி. இதுல பார்த்தோன்னா 24 மணி நேரம் நம்ம சொன்னோம்ல, 23 மணி நேரம் ஒரு ப்ராசஸ் நடக்கும், 24வது மணி நேரத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கும் உடல் செல். இது வந்து என்ட்ரோபி இதுலயும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். இதுக்கு வந்து என்ட்ரோபி ஹையா இருக்கும். இது எப்படி போடலாம்னா ஹை இப்படி போடலாம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் போடலாம். இதே தாங்க கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோ. ஓவராலா சொல்லிடலாம். செல் டிவிஷன் என்னன்னா மல்டிபிகேஷன்ஸ் ஆஃப் செல்ஸ். இது வந்து 3 டைப்ஸா பிரிக்கிறோம், ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் மியாசிஸ். Mitosis takes place only in the prokaryotic animals. That means first present in animals. For example, Paramecium bacteria. These are the example for mitosis process, mitosis cell division process. And second one is mitosis. Mitosis cell division takes place only in the somatic cells. That means our body cells. This is somatic cell divisions. Then abnormal cell divisions is called as cancer, and the study about the cancer is quite known as oncology. Then final one is meiosis. Meiosis takes place only in the reproductive cells and chromosomes. Chromosomes are divided into the equal halves. This is the beauty of this meiosis cell divisions. Okay, actually மியாசிஸ் செல் டிவிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். 23 ஒரு மேன்ல பார்த்தோம்னா 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நான் சொல்றேன். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்ன இல்லடா, இப்ப 23 குரோமோசோம்ஸ் இருக்கு. செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நான் சொல்றேன், 23 குரோமோசோம்ஸ் இருக்கு. இதுல 23 குரோமோசோம்ஸ் இருக்கு. இப்ப 23 நம்ம கூட்டினோம்னா 2 4 46 92 குரோமோசோம்ஸ் வந்துருது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மேல்ல 46 குரோமோசோம்ஸ் இருக்கும், ஃபீமேல்ல 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்ப 46 92 ரெண்டும் கலந்துச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 92 ரொம்ப 180 184 போயிருவோம். குரோமோசோமோட எண்ணிக்கை 1 கூடுனாலேவும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். சிம்பன்சிக்கு நமக்கும்
ஒரே ஒரு பேரா குரோமோசோம்ஸ் எக்ஸஸா இருக்கு சிம்பன்சி குரங்குக்கு வந்து, அதனால அது வந்து குரங்கா இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா குரோமோசோமோட எண்ணிக்கை பாதிக்கு பாதி கூடுது. கூடுனா ஏதோ ஒரு அனிமலா ஏதோ ஒரு ஏலியன் குட்டி மாதிரி நம்ம மாறிடுவோம். அப்படி மாற விடாம தடுக்கிறது இந்த மியாசிஸோட ஃபங்க்ஷன். மியாசிஸ் செல் டிவிஷன்ல என்ன நடக்குன்னா, இங்க 46 இருக்கும் பேரண்ட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நான் சொல்லிக்கிட்டேன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து 2 பேரண்ட் தேவை, மேல் அண்ட் ஃபீமேல். 46 இதை பாதியா குறைக்கும், இதை பாதியா குறைக்கும். 46ல பாதி 23, 46ல பாதி 23. திருப்பி இது கம்பைன் ஆகி 46 23 46 இதா வச்சிருக்கோம். இதே மியாசிஸ் செல் டிவிஷன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ் செல் டிவிஷன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா, மியாசிஸ் செல் டிவிஷன்ஸோட ஒரு முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டோம்னா, குரோமோசோம்ஸோட எண்ணிக்கையை மாறாம வச்சிருக்கிறது. இதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை நோட் பண்ணிக்கோ. இந்த மைட்டாசிஸ்ல மைட்டாசிஸும் செல் டிவிஷன்ஸ், அதாவது மல்டிபிகேஷன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து நடக்கும். மல்டிப்ளை ஆகும் செல்ஸ் வந்து. மியாசிஸ் வந்து எண்ணிக்கை குறையும். நான் வச்சுக்கோ. டைம் டிராவல் பண்றது வந்து இது வழியா பாசிபிள். இதை வந்து ரிசர்ச் லெவல்ல வச்சுக்கோ. அடுத்த கிளாஸ்ல நடத்துறப்ப அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதை மார்க் எடுக்கிற மாதிரி சொல்லி தெரியும். இது வந்து உனக்கு ரிசர்ச் லெவல்ல எங்கேயுமே இது வந்து இருக்காது. இவ்வளவு கலெக்ஷன் ஆஃப் நாலேஜ் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நம்மள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கணும். அதே கான்செப்ட். தேங்க்யூ ஆல். புறா